தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்கள். காலத்தின் கொடுமை என்னென்னா, நான் ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணேன் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி. ஜிவி பிரகாஷ் எல்லாம் வந்த கட்சியில் அதை விட்டுட்டேன். சரி பையன் பொழைச்சி போட்டு அந்த மியூசிக்கை கேட்டு மிரண்டு போய் இது நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணுவோன்னு என்கிட்ட இருந்து வாங்கின கம்பெனியில் ஒர்க் பண்ணவர் தான் எனது தயாரிப்பாளர், இன்றைய மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் ஒருவர் தனஞ்சயன் அவர்கள். ஸோ இந்த மாதிரியில் நிறைய பேக் ட்ராப் இருக்கு, உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி அதே மாதிரி நமது இயக்குனர் PV சங்கர், இந்த படத்தோட இயக்குனர், அவருடைய அப்பா என்னுடைய ஸ்கூல்மேட். 2 பேரும் நானும் சத்தியமங்கலத்தில் ஹைஸ்கூலில் படித்த ஒரு சாதாரண மாணவர். நீங்கள் அந்த படப்பிடிப்பு எடுத்த ஊரெல்லாம் என்னுடைய பிரதரோட ஊர், அதாவது இருட்டிப்பாளையம், அதை சுற்றி இருக்கிற காடுகள் எல்லாம். கிட்டத்தட்ட காட்டிலேயே நான் காட்டுக்கு பக்கத்துலேயே பிறந்து வளர்ந்தேன். இப்போ வெற்றிமாறனால இப்போ தான் காட்டுக்குள்ளே புது படம் எடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. காடுகளோடும் புறாக்களோடும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் அவர். இந்த காட்டுக்குள்ளே போய் படம் எடுத்தாவே அது வெற்றி படம் தான். வீரப்பன்லேருந்து எல்லாமே வெற்றியாளர்கள். ஸோ காட்டு பிரதேசத்துக்கு பக்கத்துலேருந்து வரவங்க எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். எங்களுக்கு இயக்குனர் இமயத்திலிருந்து RV உதயகுமார்லேருந்து இன்னைக்கு PV சங்கர், இந்த படம் ஒரு வெற்றி படமாக நினைத்து தான் நான் பேசிட்டேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த மேடையில் இருக்கிற பெரும்பாலான, அதாவது 90% வெற்றியாளர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கிற ஒரு நபர் யாருன்னா அது இயக்குனர் இமயம்தான். கிழக்கே போகும் ரயில் அப்படின்னு ஒரு படத்துக்கு ஷூட்டிங் நடந்துச்சு. நான் மேட்டுப்பாளையம் எனது தந்தையாருடைய ஊர், தாயாருடைய ஊர் சத்தியமங்கலத்து பக்கத்தில். அதனால் அங்கே படிச்சுட்டு இருந்தேன். அங்கே ஏதோ ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அப்போது SSLC படிச்சுட்டுருக்கேன். ஓடி போய் பார்த்தா இந்த ட்ரெயின் போகுது, என்ன ஷூட்டிங் எடுத்து கருப்பாக ஒரு பொண்ணு நிற்க வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ராதிகா. நம்ம பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு டென்ஷனில் கத்திக்கிட்டு இருக்காரு ஒரு டிக்கெட்டு. அதுதான் இவர். எனக்கு தெரியாது இவர் பாரதி ராஜான்னு தெரியாது, அது ராதிகான்னு தெரியாது, என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனால் அவருடைய முதல் படம் உலகத்தில் எல்லாராலும் வியந்து இன்று வரையிலும் பாராட்டக்கூடிய ஒரு படம் 16 வயதினிலே. அந்த 16 வயதினிலே படத்தில் எல்லாரும் பாராட்டுவாங்க, கமல் நடிச்சிருக்காரு அப்படி. அதில் உயிர் என்னன்னா, ஒரு மாற்றுத்திறனாளியை கதாநாயகனாக வைத்து மிகப்பெரிய கமர்ஷியல் படமாக கொடுத்த ஒரே இயக்குனர் உலகத்திலேயே நமது இயக்குனர் இல்லை. ஏன்னா சாதாரண விஷயமே இல்லை. அந்த படத்தின் மூலமாக எத்தனை கதாபாத்திரங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தது சற்றே சிந்தித்து பாருங்கள். திரையுலகத்தை சாதாரணமான ஆள் அவர். இன்னைக்கு சின்ன பையமா இருக்காரு, அது வேற விஷயம். அப்படியே இருக்கட்டும், ஜாலியாக. அவர் எப்பவுமே நாங்கெல்லாம் போனோம்னா நம்ம மாதிரி அவர் இருக்குன்னு நினைப்பார். அதாவது தோற்றத்தில் அப்படியே ஸ்டைல் ஆகிடுவார். ஆனால் அவர் முன்னாடி அவர் எந்த காஸ்டியூம் போட்டாலும் மேட்ச் ஆகுது. பார்த்தீங்களா, எந்த காஸ்டியூம் போட்டாலும் பாரதிராஜா சாருக்கு மேட்ச் ஆகும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.